ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து அம்மா சிகப்பு அவல் வந்து அடை சுட்டு தரேன்னு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா? ஆமா, அந்த முட்டைகோசு ரொம்ப பொடியா அறிய முடியாம பிளெண்ட் பண்ணுனா நல்லா இருக்கும். அதுல போட்டு அவல்ல பிணையறதுக்கு அதுக்குதான் பிளெண்ட் பண்ணுனா. சரி சரி, இதெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன், வரேன் இரு. ஓகே. சிகப்பு அவல் 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். வெள்ளை அவல்னா பிணைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், அதை மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அப்ப மிக்சியில போட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது, இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல காயெல்லாம் போட்டுக்கலாம். முட்டைகோசு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பொடியா கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி மிக்சியில போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் கேரட் போட்டுக்குவோம். இப்ப வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் ரவா போட்டுக்குவோம். பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம், நல்லா காரமா இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். சோம்புத்தூள் 1/4 ஸ்பூனு. இது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்ப இதெல்லாம் எல்லாம் ஒண்ணா கலந்துடலாம். இப்ப எல்லாம் ஒண்ணா கலந்துருச்சு. இப்ப தட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. வாழை இலை இருந்தா தட்டலாம், நான் பட்டர் பேப்பர் இருக்கு அதுல தட்டுறேன். இன்னும் மெலிசா தட்டுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா சுட்டு எடுக்கணும். இது மாதிரி லோ ஃப்ளேம்ல திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறுவலானதையும் எடுத்துருங்க. இப்ப எடுத்துடலாம். ஓகேம்மா, அவளோட ரெடி, சாப்பிட வேண்டியதான். காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படின்னு சொல்லுங்க. காய்க்கு பதில் நீங்க முருங்கைக்கீரை, முளைக்கீரை, எந்த கீரை வேணாலும் போட்டு சுடலாம், நல்லா இருக்கும். ஆமா, கீரை போட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சுட்ட அடைய சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். ஓகேம்மா, வீடியோ இதை முடிச்சுக்கலாமா? பாய். அடுத்த அடை சுடுறதுக்கு அம்மா ரெடி ஆயிட்டாங்க. சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.